பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தானரே. இந்த புவி ஒரு சொந்தமல்லவென்று இயேசு என் நேசர் மொழிந்தானரே. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கேயே பங்காய் கிடைத்தேடினும் ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. துன்பங்கள் தொல்லை இடுக்கண் இடறிவை கொண்டார் எமை அண்டி வந்திடினும் துன்பங்கள் தொல்லை இடுக்கண் இடறிவை கொண்டார் எமை அண்டி வந்திடினும் சொல்லி முடியாத ஆறுதல் கிருபையை துன்பத்தினுடே அனுப்பிடுவார். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. கர்த்தாவே நீர் எந்தன் காருண்ய கோட்டையே காரணமின்றி கலங்கேனையான். கர்த்தாவே நீர் எந்தன் காருண்ய கோட்டையே காரணமின்றி கலங்கேனையான். விசுவாச பேழையில் மேலோகம் வந்திட மேவியே சுகான் பிடித்தேடுமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனை துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. எனவே நீதிமான் இறைவனை பற்றி பாடி மகிழ்கிறான் என வேதம் கூறுகிறது. எனினும் நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனை புகழ்வது என்பது ஒரு கடினமான காரியமாகவே காணப்படுகிறது. இதை எவ்விதம் நாம்
தவிர்ப்போம். வெளிநாடு ஒன்றில் அண்மையில் நடந்த சர்வதேச இசை போட்டியில் இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஓர் இசை கலைஞர் விருது பெற்றார். அவர் இயற்றிய பாடல் யாவர் உள்ளத்தையும் அவ்வளவாக உருக்குவதாக இருந்தது. அந்த உருக்கத்திற்கு விளக்கமாக அவர் இவ்வாறு கூறினார்: நான் ஒரு அடுக்கு மாடி கட்டிடத்தின் 53வது மாடியில் வாழ்கிறேன். ஒரு நாள் 4 வயது நிரம்பிய என் செல்வ புதல்வன் அங்கு விளையாடி கொண்டிருந்தான். திடீரென வேடிக்கைக்காக அங்கிருந்த ஜன்னல் மீது தாவி ஏறினான். அந்தோ அவன் கால் சறுக்கி அங்கிருந்து கீழே விழுந்து விட்டான். எனக்கு திக்கென்றது. எப்படியோ சமாளித்துக் கொண்டு லிப்டின் மூலம் கீழே இறங்கி வெளியே விரைந்து ஓடினேன். நான் கண்ட காட்சி என் உள்ளத்தை சுக்கு நூறாக உடைத்தது. ஆம், என் அன்பு குழந்தை இரத்த வெள்ளத்தில் குலைந்து கிடந்தான். அந்த சோக காட்சியை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல்தான் இது. 2000 வருடங்களுக்கு முன்பு மனு ஊருக்கொண்டு இறங்கி வந்த தேவகுமாரன் இயேசுவும் கூட கோர சிலுவையில் குறைந்தவராய் அழகுமின்றி சௌந்தரியமுமின்றி தொங்கிய காட்சியை நம் மனதில் சற்றே கொண்டு வந்தால் போதும். நம் உள்ளமும் உருகும், நம் நாவும் தானாக பின்வருமாறு அவர் துதியை பாடும். குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கோதா மலை தனிலே குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கோதா மலை தனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சிரசினில் முள்மூடி ஒருத்திட அறைந்தே சிலுவையில் சேத்தையோ சிரசினில் முள்மூடி ஒருத்திட அறைந்தே சிலுவையில் சேத்தையோ தீய திருக்கரம் கால்களில் ஆணிகள் அடித்தார் சேனையே திரள் சூழ ஈட்டியால் சேவகன் ஏட்டிய கூத்த
இறைவன் விலாவதிலே ஈட்டியால் சேவகன் ஏட்டியே கூத்த இறைவன் விலாவதிலே அவர் தீட்டிய தீட்சையை குருதியும் ஜலமும் திறந்து தோடுது குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கொதா மலை தனிலே குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கொதா மலை தனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு கொள்ளாய் கண் கொண்டு தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகில் மக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருந்த நாட்களில் பிறவிக்குருடன் ஒருவனுடைய கண்களை திறந்தார். இயேசு தேவகுமாரன் என்று அறிந்த அவன் அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொண்டானாம். மேல்நாடு ஒன்றில் பிறவியிலிருந்தே 2 கண்களிலும் பார்வையற்றவராக பிறந்துவிட்ட ஓர் இசை கலைஞர் உண்டு. அவருடைய பாடல்களை கேட்க கணக்கற்ற மக்கள் திரண்டு வருவார்கள். ஒரு விசை தன் மன திடனின் ரகசியத்தை பின்வருமாறு பத்திரிகை நிருபரிடம் அவர் கூறினார். ஐயா, என் தாய், என் மகனே, என்றாவது ஒரு நாள் உனக்கு பார்வை திரும்ப வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்கிறேன் என்று அவர் சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, நான் என் மனதில் ஒரு கற்பனை செய்து பார்த்தேன். ஒருவேளை அவிதமாகவே அவருடைய கண்கள் திடீரென்று இறை அருளால் ஒளி பெருமானால் என்ன செய்வார்? தாயின் பாதங்களை இறுக தழுவிக்கொள்வார், முத்தமிடுவார், கண்ணீரினால் அஞ்சலி செலுத்துவார் அல்லவா? அதை போலத்தான் நாமும் கூட இயேசு அருளிச் சென்ற வேத வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது நம்பிக்கை பெறுகிறோம். இதய கண்களால் இறைவனை தரிசிக்கிறோம். அவர் பாதம் பணிந்து நம்மையும் அறியாமல் அவருக்கு துதி செலுத்த ஆரம்பித்து விடுகிறோம். தந்தையே, நின் தஞ்சம் அல்ல தாவரம் வேறில்லையே. தந்தையே, நின் தஞ்சம் அல்ல தாவரம் வேறில்லையே. தந்தையே, நின் தஞ்சம் அல்ல
நலமருள் உன்னை சேர்வேன் தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தொடுவையா தோஷம் தீர எடுவையா பாவ வேரை தொடுவையா தோஷம் தீர எடுவையா பாவ வேரை கொடுவையா திவ்ய சக்தி விடுவேனோ பாரில் தந்தையே நின் தஞ்சம் அல்லா தாவரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லா பிழைக்க உன்னடிமையாய் உழைக்க தன்னை அடக்கி பிழைக்க உன்னடிமையாய் உழைக்க என்னை ஆட்கொண்ட அரசே பின்னே தொடர்ந்து காப்பாய் தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால் தாவரம் வேறில்லையே தந்தையே நின் தஞ்சம் அல்லால் சகல விதமான வசதிகளும் நிறைந்த பயணி கப்பல் ஒன்றில் எல்லா மக்களும் ஆடி பாடிக்கொண்டிருந்த வேளையில் ஒரே ஒரு பயணி மட்டும் தனிமையில் சோகத்தோடு நின்று கொண்டிருந்தாராம். தன்னை அணுகிய மாலுமியை பார்த்து, ஐயா, நான் வேண்டிய உணவுப் பொருட்களை கொண்டு வரவில்லை, எனக்கு பசிக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்பினாராம். மாலுமி மௌனமாக அவருடைய பயணச்சீட்டை வாங்கி மறுபுறம் எழுதியிருந்த ஒரு வாசகத்தை வாசித்து காண்பித்தார். அதில் என்ன எழுதியிருந்தது? இந்த கப்பலில் பயணம் செய்யும் அனைவருக்கும் உணவு இலவசம் என்று. அவ்வளவுதான். அவருடைய கவலை மாறியது. மற்றவர்களைப் போலவே ஆடி பாடி மகிழத் தொடங்கிவிட்டார். நம் அருள்நாதர் இயேசுவும் கூட, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்வின் தேவைகள் அத்தனையும் அருளப்படும் என்று சொல்லி போயிருக்கிறாரே. அதை நம்புவோம், கவலைகளை மறப்போம், பாடி மகிழ்வோம். இயேசு போல் ஓர் நேசருண்டோ, நம் மாசு தூய தாங்கிட வாஞ்சை நீரை வேற கெஞ்ச தஞ்சம் அவர் போலுண்டோ. நெஞ்சம் சாந்தியை இழந்து சஞ்சலமே கொள்வதேன்,
சேர்வாய் அவர் பாதமே. வேதனையில் பங்கு கொள்ளும் வேறே நேசர் யாருண்டு? இயேசு யாவும் அறிவாரே, பேசு அவரிடமே. பலவீனமோ தாங்கோணா, காவலையின் பழுவோ தாஞ்சம் தாரநேசருண்டு, சஞ்சலத்தை கொட்டிடு. நண்பர் கைவிட்டாரோ உன்னை, ஆண்டிக்கொள் இயேசுவையே. ஆணை பாரே உன்னை மார்பில், தோணை என்றும் நான் என்பார். அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தாம் ஜனாதிபதி ஆவதற்கு முன்பு ஒரு நாள் சில அடிமைகளை ஏலமிட்டு விலைக்கு விற்று கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்தாராம். ஒரு குறிப்பிட்ட இளம்பெண் ஏலத்திற்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அவள் தன் எதிர்காலத்தை குறித்து கலங்கி பயந்து கதறி அழுதாளாம். அவளுடைய பரிதாப நிலை ஆபிரகாம் லிங்கனின் உள்ளத்தை உருக்கியது. அவளுக்கென $400 பணம் செலுத்தி அவளை மீட்டார். தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவளை பார்த்து மிகுந்த கனிவோடு, என் அன்பு மகளே, நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நீ இனி எங்கும் சென்று இன்பமாய் வாழலாம் என்று கூறினார். அந்த பெண்ணுக்கு தன் காதுகளை நம்பவே முடியவில்லை. அப்படியே அவருடைய பாதங்களில் விழுந்து அந்த பாதங்களை ஏறுக பற்றி கொண்டார். ஐயா, நீங்கள் என்னை விடுதலை செய்தது உண்மைதான், ஆனால் நான் உங்கள் பொற்பாதங்களுக்கு என்றும் சேவை செய்ய ஒரு அடிமையாக என்னை அர்ப்பணிக்கிறேன், தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினாளாம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சுய ரத்தத்தை சிலுவையில் சிந்தி நம்மை விலைக்கு வாங்கி இருக்கிறாராம். இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. இந்த தியாக அன்பை நினைத்துத்தான் நாமும் கூட இந்த பொற்பாதங்களுக்கே நான் என்றும் சேவை செய்வேன் என்று துதிப்பாடுகிறோம். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் வணங்குவேன், 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 வணங்குவேன். அவர் பாதம் வீழ்ந்து நான் வணங்குவேன், வணங்குவேன், வணங்குவேன். அவர் பாதம் வீழ்ந்து நான் வணங்குவேன், வணங்குவேன், வணங்குவேன். அவர் பாதம் வீழ்ந்து நான் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதா.
மீதித்தவர், நோயின் வேலன் அழித்தவர், பேயின் தலை மீதித்தவர், நோயின் வேலன் அழித்தவர். போற்றுவேன் 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 இயேசு தேவ சூதனை போற்றுவேன் 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 இயேசு தேவ சூதனை போற்றுவேன் 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 இயேசு தேவ சூதனை துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் இயேசுவின் பாதம் சொல்வேன், உள்ளத்தின் பாரம் செல்வேன். இயேசுவின் பாதம் சொல்வேன், உள்ளத்தின் பாரம் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் மகிழுவேன் 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 அவர் வார்த்தையில் என்றும் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால் துதிப்பேன். இயேசுவின் பாதம் துதிக்க பேரும் அற்புதரானதால். செல்வே அங்கே இயேசுவே உம்மை அடியேன் என் செல்வே. பங்கம் பாடுகள் உள்ள பள்ளத்தாக்கிலேயுமே பயமில்லாமல் நான் உந்தன் பாதமே பின் செல்வேனே. எங்கேயாகினும் சுவாமி எங்கேயாகினும்
செல்வேன். வேகும் தீயிலோ மிஞ்சும் வெள்ளப்பெருக்கிலேயோ போகும் பாதை எல்லாம் ஏகுவேனும் பின்னே எங்கேயாகினும் பாமி எங்கேயாகினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அடியேன் பின் செல்வேன். எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையும் எடுத்திட்டாலுமே உம்மை எங்குமே பின் செல்வேனே. எங்கேயாகினும் பாமி எங்கேயாகினும் எங்கேயாகினும் பாமி எங்கேயாகினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். அடியேன் பின் செல்வேன். அடியேன் பின் செல்வேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக முறை ஐயா, இறைவன் பரிசுத்தமானவர், நான் அவர் சமூகத்தில் வருவதற்கோ அவர் புகழை பாடுவதற்கோ எந்த விதத்திலும் எனக்கு தகுதி இல்லை என நாமே நம்மை நொந்து கொள்கிறோம். இறைவனுக்கு துதிப்பாட நம் நாவும் எழும்புவதும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்றுதானே. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விசை நான் அதிகமாய் நோயுற்று படுத்த படுக்கையிலானேன். அப்பொழுது எனக்கு ஒரு சிறந்த நண்பர் அங்கு இருந்தார். அவர் என்னை பார்க்க வந்த பொழுது அவர் என்னை பார்த்து, என் அன்பு சகோதரனே, நான் உங்களுக்காக ஜெபிக்க தகுதியற்றவன், எனக்கு சரியாக ஜெபிக்கவும் வராது. ஆனால் ஒன்று செய்வேன், ஒவ்வொரு காலையிலும் நான் அலுவலகத்திற்கு செல்லும் முன்பதாக இங்கு வருவேன். உங்கள் அருகே உட்கார்ந்து உங்களுக்காய் அழுது கொண்டே இருப்பேன். மாலையிலும் திரும்ப வருவேன். எவ்வளவு நேரம் இரவில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருந்து கண்ணீர் சிந்தி செல்வேன். இதுதான் நான் செய்யக்கூடிய ஒரே உதவி என்றார். அப்படியே அவர் செய்யவும் செய்தார். ஆண்டவரும் அவருடைய கண்ணீருக்கு மனம் இறங்கினார். நான் சுகம் பெற்று எழ அருள் புரிந்தார். என் அன்புக்குரியவர்களே, நாமும் கூட மனஸ்தாப கண்ணீர் என்னும் கண்ணீரை, நம்முடைய குறைகளை எண்ணி அவர் பாதத்தில் சிந்துவோம். நம் அழுகை குரலே அவர் செவிகளில் இனிய பாடல் போல ஒலிக்கும். அவரும் அதை விரும்பி கேட்பார். நம் வாழ்வையும் தூய்மையாக்கி விடுவார்.
பாவம் என் தேவனே, எளியேன் மேல் இறங்கையனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியேன் மேல் இறங்கையனே. நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே, நித்தம் என் இருதயம் தீயதன் பரனே. நிலைவரம் ஏனில் இல்லை நீ என் தவறமே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியேன் மேல் இறங்கையனே. கெட்டமகன் போல் தோட்டனாய் அலைந்தேன், கெடுபஞ்சத்தால் நலிந்தேன். கிட்டமாய் மகன் என பாத்திரன் நலனான், இட்டமாய் மகன் என பாத்திரன் நலனா. என்னை ரட்சித்திடல் உந்தன் நிமித்தமே அப்பனே. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியேன் மேல் இறங்கையனே. பந்தம் உன்மேல் என இல்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. சுத்தமுறும் கரம் கால்களில் ஆவினில், சுத்தமுறும் கரம் கால்களில் ஆவினில். தோன்றுது காயங்கள் தூய சினேகா. எத்தனை தீரள் என் பாவம் என் தேவனே, எளியேன் மேல் இறங்கையனே. ஒரு கல்லூரியில் ஒரு குறிப்பிட்ட செடி மாணவர் விடுதியை சுற்றிலும் காடு போல் வளர ஆரம்பித்தது. இதனால் மாணவர்கள் சருமத்தில் ஒருவித அலர்ஜி ஏற்பட்டது. ஐயோ, ஒரே அரிப்பு அரிப்பு என்று யாவரும் அவதிப்பட்டனர். கல்லூரி நிர்வாகிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆட்களை அனுப்பி அந்த செடிகளை முற்றிலுமாய் வெட்டி விட்டனர். ஆனால் சில நாட்களுக்குள் விடுபட்டு இருந்த வேர்களில் இருந்து அதே செடி மறுபடியும் எங்கும் முளைத்து எழும்பியது. மாணவர்களுடைய அவதியும் திரும்ப வந்துவிட்டது. இறுதியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த செடியை அடியோடு நெருப்பு வைத்து கொளுத்தி விட்டார்கள். அப்பொழுதுதான் அது நிரந்தரமாக அழிந்து ஒளிந்தது. அதுபோல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலும் கூட நீக்க முடியாத மாசு, மறு, கெட்ட பழக்க வழக்கங்கள் என
எழுந்து விடுகின்றன. இவைகள் இருக்கு மட்டும் இறைவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் துதிக்க முடியவில்லை. எனவேதான் வேதம் கூறுகிறது, ஆண்டவன் நமது உள்ளத்தில் தம்முடைய தூய ஆவியை அனுப்புகிறாராம். அது அக்னியைப் போல வேண்டாத காரியங்களை பட்சித்து விடுகிறதாம். நம்முடைய உள்ளத்தில் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு மகிழ்ச்சிய சந்தோஷத்தை கொண்டு வருகிறதாம். எனவேதான் இறைவனை பாடி துதிக்க விரும்பிய பக்தர்கள் இந்த ஆவி தங்களுக்கு வேண்டும் என இறைஞ்சி நின்றார்களாம். வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. மருளாம் பாவம் மறுவிய எனக்கு, மருளாம் பாவம் மறுவிய எனக்கு, வானாகினியால் ஞான தீட்சை தர வரவேணும் பரநாவியே, இறங்கும் சுடராய் மேவியே. பலமான பாவமும் ஆழாக்கும் நோய்களும், வலிய கொடும் ரோகமும், மாம்ச சிந்தை ஓடுமே. பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன். எலியாவின் ஜெபத்துக்கு இறங்கிய வண்ணமே, வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. பாவம் யாவையும் எரிக்கும் பகை தேடியும், எங்கும் இந்த லோகத்தில் ஏத்தியுமே காண்கிலே. எந்த செயலால் யாதொன்றும் முடியா, எந்த செயலால் யாதொன்றும் முடியா, நின் தேவானாகினி வரவேணும், வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வரவேணும் பரன் ஆவியே, இறங்கும் சுடராய் மேவியே. வேத புத்தகத்தில் உள்ள புஸ்தகங்களுள் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகம் ஒன்று உண்டு. இந்த புத்தகத்தில் நமக்கு முன்னே இவ்வுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கும் நம் முன்னோர்கள் தேவகுமாரனாகிய இயேசுவே, நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீரே என்று ஒரு புதிய பாட்டினை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று கூறுகிறது. நாமும் ஒரு நாள் மோட்சலோகம் செல்லும் பொழுது
அங்கே ஆண்டவர் இயேசுவை முகமுகமாய் காண்போம். விண்ணுலகில் இறைவனுடைய திருச்சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதம் கூறுகிறதே. நாம் அங்கே யுகா யுகமாய் நித்திய காலமாய் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம். ஓர் வீட்டில் சிறுவன் ஒருவன் அதிக சுகவீனமானான். விதம் விதமான வைத்திய உதவிகள் அளிக்கப்பட்டும் கூட அவன் மரிக்கும் நேரம் தான் வந்தது. அவன் தன் தாயை அழைத்தான். அம்மா, எனக்கு அங்கிள் தினகரன் பாடிய இயேசுழைக்கிறார் பாடலை ஒரு விசை போடுங்க, நான் கேட்டுக்கொண்டே ஆண்டவரிடம் போய்விடுகிறேன் என்றான். இதை கேட்ட தாயின் உள்ளம் உடைந்தது. வேறு வழியின்றி அந்த பாடலை கண்ணீரோடு ஒலிக்கச் செய்தார்கள். அதை அவன் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தான். கூட சேர்ந்து பாடவும் முயற்சி செய்தான். எனினும் கண்ணீரெல்லாம் துடைப்பார் என்ற கவி வந்த பொழுது அவன் தன்னையும் அறியாமல் ஏங்கி ஏங்கி அழுதான். அவனுடைய 2 கண்களிலும் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்து கொண்டிருக்க அப்படியே கண்களை நிரந்தரமாய் மூடிவிட்டான். ஆம், உலகில் கண்களை அவன் மூடிவிட்டாலும் கூட வானுலகில் அருள்நாதர் பாதத்தில் கண்ணீரில்லாத அந்த இடத்தில் அவன் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவரை பாடி துதித்து கொண்டிருப்பானே. இந்த இன்பத்தை விளக்கும் ஓர் பழைய பாடல். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம், என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். மேடையில் என் நேரம் பாடலாம், பொன்னாகர் மேடையில் என் நேரம் பாடலாம், கின்னாரம் தம்பூர் வீணை இன்னீசை கேட்கலாம், கின்னாரம் தம்பூர் வீணை இன்னீசை கேட்கலாம். என்ன சுகம், மகா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். ஜீவ நதியில் குளித்து கழிக்கலாம், ஜீவ நதியில் குளித்து கழிக்கலாம், ஜீவவிருட்சத்தின் கனியும் பூசிக்கலாம், ஜீவவிருட்சத்தின் கனியும் பூசிக்கலாம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம்.
கிரீடம் தலையில் தரிக்கலாம், தங்க கிரீடம் தலையில் தரிக்கலாம், சிங்காசனத்தினின்று ஜெய கீதம் பாடலாம், சிங்காசனத்தினின்று ஜெய கீதம் பாடலாம். என்ன சுகம், ஆஹா என்ன சுகம், என் ரட்சகரின் சமூகம், பேரானந்தம் பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரார்த்தனை செய்வோமா? எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, நீதிமான் பாடி மகிழ்கிறார். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் பாடி மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர். ஆனாலும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் அவ்வப்பொழுது திடீரென வந்துவிடும் பிரச்சனைகள் எங்கள் உள்ளத்தை கலக்கி விடுகின்றன. தகப்பனே, இன்று ஒரு விசை கூட என்னோடு கூட இந்த பிரார்த்தனையில் ஈடுபடும் இந்த அன்பு மக்களை கண்ணோக்கி பாரும். எந்தெந்த பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையை நரகமாக்கி ஜெபம் செய்ய முடியாமல், உம்மை துதித்து பாட முடியாமல் தடுத்து நிறுத்துகின்றனவோ, அவைகள் நிரந்தரமாய் ஒளியும்படி அனுகிரகம் பண்ணும். உம்முடைய அன்பு கரங்களை நீட்டி ஒவ்வொருவர் மீதும் அந்த கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதியும். வறுமை, பண கஷ்டம் இன்று முதல் ஒளியட்டும். அவருடைய வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிற நோய், வேதனை இப்பொழுதே அகலட்டும். இன்னும் என்னென்ன பாரங்கள், கவலைகள் உள்ளத்தை வாட்டுகின்றனவோ அத்தனைக்கும் ஒரு முடிவை தாரும். அப்பா, நீர் உம்முடைய தெய்வீக கரங்களினால் இந்த பிரச்சனைகளை மாற்றும் பொழுது உள்ளத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானம் எழும்பி வருமே. தானாகவே அவர்கள் பாடுவார்களே அப்பா. அப்படி செய்யும் சுவாமி, ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்யும். ஒவ்வொருடைய வாயிலும் புதிய பாடலை தாரும். மனம் இறங்கும். இணையற்ற உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றிவிடும். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் அந்த உள்ளங்களை நிரப்பும். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக நீர் எங்களை மகிழ்ச்சி ஆக்குவீர் என்று வேதம் சொல்கிறதே. இந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில் இழந்துவிட்ட எல்லாவற்றையும் நீர் கண்ணோக்கி பார்த்து இரண்டத்தனையா எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கொடுத்து அவளுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி செய்யும். இன்று அப்படி செய்யும். இன்று முதல் அவருடைய வாய் நகைப்பினாலும் துதியினாலும் நிறைந்திருப்பதாக அவர்கள் உம்மை புகழ்ந்து பாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கட்டும். நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி, கோடாகோடி நன்றி. ஆமென்.